அப்படியே உங்களுடைய கண்களை மூடி வலதுகரம் உயர்த்தி சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சிலுவை நிழல்தான் என்னுடைய தஞ்சம், அதுதான் எனக்கு ஒரு ஆறுதல். உம்முடைய சிலுவை பாடுகளுக்காக உம்மை துதிக்கிறேன். எனக்காக சிலுவையிலே நீர் பாடுபட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, என் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே ஸ்தோத்திரம், என் சாபங்களை சுமந்து தீர்த்தீரே ஸ்தோத்திரம், என்னை குணமாக்க கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே ஸ்தோத்திரம், எனக்காக முழுமுடி ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக கடைசி சொட்ட ரத்தம் அரைக்க சிலுவையிலே சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக நீர் பட்ட பாடுகளுக்காக நிந்தைகள் அவமானங்களுக்காக ஸ்தோத்திரம், என் மீது வைத்த அன்பினால் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அப்பா, என் பாவங்களை மன்னிக்க, என்னை குணமாக்க, என் சாபங்களை மாற்ற, எனக்கு ஆறுதல் கொடுக்க, எனக்கு அற்புதம் செய்ய, எனக்காக சிலுவையில் இத்தனை பாடுபட்டு மரித்த உயிர்த்தெழுந்த அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவை நாதரின் பிரசன்னம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். இப்பொழுது நாங்கள் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம், அவருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். இன்றைக்கு அவளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், பயத்தோடு இருக்கிறவளுக்கு விடுதலை உண்டாகட்டும், வியாதியோடு இருக்கிறவளுக்கு சுகம் உண்டாகட்டும், வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படி அற்புதங்கள் நடக்கட்டும். அதற்கு உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை மகிழ்ச்சியோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? என்னங்க இன்னும் ஸ்கூல் திறக்கப்படலை, இன்னும் காலேஜ் திறக்கப்படலை, இன்னும் 3வது வரும்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிற செய்தி வருகிறது. இந்த மாதிரி தானே இருக்கிறது என்பதான ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதித்தால் நமக்கு தீமை மாதிரி தெரியும். சாத்தான் தீமையாக அதை பயன்படுத்தினாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி நன்மையாய் முடிய பண்ணி விடுவார். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற 2 விதமான வல்லமைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒன்று தேவனுடைய வல்லமாய், அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் வியாதியை கொடுப்பதும் இல்லை, அவர் நமக்கு வேதனைகளை கொடுப்பதும் இல்லை, நமக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறவர் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிறவரும், நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும், சுகம் கொடுக்கிறவரும், ஆசீர்வதிக்கிறவரும். பின்னே இந்த தீமெல்லாம் நடக்குது, பின்னே இந்த மாதிரி கொள்ளணும், ஏன் இந்த மாதிரி பாதிப்புகள்? இதற்கு பின்னால் இருப்பது இன்னொரு வல்லமை, அதை தீய வல்லமை என்று சொல்லுகிறோம். பிசாசின் வல்லமை, சாத்தானுடைய வல்லமை என்று வேத புஸ்தகத்தில் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாத ஆவிகள், அந்த சாத்தானும் அவனுடைய சேனைகளும் மனுக்குலத்திற்கு தீமையை உண்டாக்குகிற காரியத்தெல்லாம் செய்கிற காரியங்கள். அவைகள் தான் இந்த தீமைகளை உண்டாக்கி பயத்தை கொடுப்பது, மரணத்தை உண்டாக்குவது, வேதனைகள் கொடுப்பது, இதெல்லாம் செய்கிறவன். அப்போ இந்த தீமையான காரியங்கள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். அதனால தான் நமக்கு பல பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அதுக்கு மத்தியில் நமக்குள்ள சந்தோஷமே என்னவென்றால், இயேசு நம்ம கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அந்த தீமைகள் கடந்து போகும். அதனால் நீங்கள் அழிந்து போயிட மாட்டீங்க, நீங்கள் இல்லாமல் போய்விட மாட்டீங்க. அதோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று மற்றவங்க சொன்னாலும் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டாக்கி விடுவார். நீங்கள் பயப்படுகிற மாதிரி ஒன்றும் நடக்காது. பயப்படுத்துகிற காரியத்தை சாத்தான் செய்வான். நமக்கு பயத்தை கொண்டு வந்து நம்மை முடக்கி விடும்படியான சூழ்நிலைகளை உண்டாக்குவான். ஆனால் நமக்கு என்ன சொல்லணும்? இயேசு என் கூட இருக்கிறாரு, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவர் என்னை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், நன்மையாய் முடியை செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்கணும். நீங்களே யோசித்து பாருங்களேன், இந்த கொள்ள நோய் என்பது ஒரு தீமை தான். எவ்வளோ மரணங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை பயம், எத்தனை பாதிப்புகள். ஆனால் பிசாசுக்கு அதுக்கு பின்னால் இந்த இவ்வளோ காரியத்தை அவன் செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய செய்திருக்கிறார்ல. இது வந்ததுனால தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, நீங்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க, நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்க. எத்தனை பேர், எத்தனை 1000 தெரியுமா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது. இது வராமல் இருந்திருந்தால் உட்கார்ந்து வசனத்தை நம்ம கேட்போமா? இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிப்போமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறார். எந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். இன்றைக்கும் குடும்பத்தில் சில தீமைகள் நடந்து கொண்டு இருக்கலாம். அது உங்களுக்கு நிந்தை, அவமானம், நெருக்கம், வேதனைகளை கொடுக்கலாம்.
சொந்து போகாதுங்க. இயேசு கூட இருக்கிறார். முடிவு நன்மையாய் இருக்கும். தீமைகளை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் அவர். இயேசுடைய 2ஆம் வருகையில நம்ம காணப்பட, ரகசிய வருகையில் ஆண்டவரோடு இருக்க பல காரியங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். வேத வசனத்திலிருந்து தியானித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதுக்கு அனைத்து நம்ம வேதம் வாசித்து ஜெபித்து இயேசுவோடு இருக்கிற அனுபவத்தில் நம்ம இருக்கணும். தேவ சித்தத்தை என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துடணும். பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது தான். சிலுவை சுமப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பாடுகள் மத்தியில் நிலைச்சிருக்கணும். பின்வாங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட விலகிவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் இயேசு தான் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரகசிய வருகையிலே காணப்பட முடியும். அதில் கவனம் செலுத்தணும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். காஸ்பல், ஷேரிங் த காஸ்பல். நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். நம்ம சொன்னால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பாருங்களேன், இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து தானே நிறைய பேர் இயேசு இப்படிப்பட்ட கடவுள்னு அறிந்து எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் அற்புதம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னால் எவ்வளோ பேர் இந்த ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல. சுவிசேஷத்தை சொல்லணும். அதனால பாருங்கள், நாங்கள் வெறும் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் உங்களோட பேசும்படி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு வாரம் ஊழியம் வைத்திருந்தோம். நல்ல வாலிபர்கள் ஊழியம் செய்ய வந்திருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் நாளில் இந்த 5 நாட்கள் ஊழியம், 5 நாட்களில் 89 கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லா வாலிபர்கள், பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் கிராமம் போய் 89 கிராமங்களில் அதில் 7398 மக்களை சந்தித்து பேச ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ண, கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள், வேதனைகள். இயேசு நிறைய பேர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்னா, குடிப்பழக்கம், கணவர், பிள்ளைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒருமனை இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாதி, இப்படி குழந்தையில் நிறைய பிரச்சனை, பிசாசு போராட்டம், அதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி 5 நாட்களுள்ள இவ்வளோ பேரை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதில் 426 பேர் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. யாராவது ஒரு நற்செய்தி சொல்லுவாங்களா, ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் அது பாவம் செய்ததுக்கான காரியமாகும். அதனால நம்ம இயேசுவை நம்ம கட்டாயம் அறிவிக்கணும், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கணும், ஷேரிங் த காஸ்பல். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்ன முதலாவது, அவங்களுக்கு சொல்லும்போது கைப்பிரதிகளை நீங்கள் கொடுப்பதன் மூலம் நிறைய பேர் இயேசு அறிந்து கொள்வாங்க. ஒரு துண்டு பிறை தான் நினைக்கலாம், அது மூலமாக இயேசுடைய வசனம் அவருடைய உள்ளத்தில் பேசும். அதனால் நிறைய கொடுக்கணும் அவசியம் இல்லை. 10 கையில் வைத்து கொண்டால் போதும். அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சந்திக்கிற இடத்துல யாரையாவது ஒருத்தர் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்போது இதை வாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அந்த ட்ராக்ஸுக்கு பின்னால் உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா, ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது போதும், அவ்வளோதான். அது நீங்கள் செய்ய போதும். மீது தேவன் பார்த்து கொள்ளுவார். ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. எவ்வளோ பேரை பார்க்குறோம், எவ்வளோ பேர் தங்களோட இடத்துல பாரத்தை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நான் போகிற இடத்துல எத்தனையோ இந்த நண்பர்கள் கூட பார்த்தேன், ஐயா எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க ஐயாம்பாங்க. எனக்கு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, நல்ல திருநீர்லாம் பூசி பக்தியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கம்பாங்க. எதுக்கு ஐயா ஜெபிக்கணும்னா, எங்கள் வீட்டில் மாதிரி இருக்காரு, சரியா ஜெபம் பண்ணிக்கொள்கிற பேர் சொல்லுங்கள், பேர் சொல்லுவாங்க. நான் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறது உண்டு. ஒரு ஜெப உதவி. எவ்வளோ பேர் இயக்கத்தோடு இருக்கிறாங்க நம்ம சுற்றில் இருக்கிற மக்கள். அதனால் உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு என்னன்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது போதும். அதுவே ஒரு பெரிய ஊழியம். அப்போ இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கைப்பிரதி ஊழியம். அப்புறம் அந்திரேயா ஊழியம், ஆஸ்பத்திரி ஊழியம், மருத்துவமனையில் போய் ஒருவர் போகலாம், 2 பேர் சேர்ந்து போகலாம். அது எப்படி செய்யணும்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சில செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். 3வது நான் உங்களுக்கு சொன்னது அந்திரேயா ஊழியம். அதுக்கு தான் அந்த கார்டு கொடுத்தோம். முதல்ல ஒரு 10 பேருக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாய்ப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்க. தேவன் வாய்ப்பு தருவார். அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது அந்திரேயா ஊழியம். அடுத்தது 4வது இன்னொரு ஊழியம் இருக்கிறது. என்ன ஊழியம்னா, ஆட்களை சந்திக்க உங்களுக்கு பயமாக இருக்குதா, நேரில் போய் ஆளை பார்த்து சொல்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, யாரையுமே பார்க்காம நீங்கள் ஊழியம் செய்யலாம். அப்படி ஒரு ஊழியம் இருக்குதா? யாரையுமே பார்க்காம எப்படி நீங்கள் ஊழியம் செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்கிட்டா அவங்களுக்கு. அது என்ன ஊழியம்னா, அதிகாலை பிரசங்கம், டான் ப்ரீச்சிங், அதிகாலை நேர பிரசங்கம், டான் ப்ரீச்சிங். 1975 நான்லாம் பண்ணியிருக்கிறேன். சாம் ஜெபத்துரன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ அவனை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களே சொன்னாங்க, இப்படி அந்த அதிகாலையில் போய் பிரசங்கம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் அதை செய்யலாம். அதிகாலை 4லேருந்து 6 என்னங்க ஆள் நடமாட்டமே இருக்காது, எல்லாம் தூங்குவாங்க. அதில் ஒரு ஊழியமா அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நல்ல கவனிங்க. இந்த ஊழியம் டான் ப்ரீச்சிங் அப்படி என்பது அதிகாலை பிரசங்கம் என்பது காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் செய்யலாம். இப்போ நான் என்ன செய்தோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு விளங்குறேன். என்னென்னா 1975 நான் அபிஷேகம் பெற்ற ஆரம்ப காலம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலம் சென்னையில் பாடியில் நான் இருந்தேன். பாடியில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இப்போ தான் ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ தான் பல வருஷம் ஆகிவிட்டார். நாங்கள் இருந்த அந்த காலத்தில் பிரிட்டானியா ஸ்கூல் அங்கே தான் அந்த சர்ச் ஜோசப் ஐயானி அவங்க தான் அந்த சர்ச் ஆரம்பித்தவங்க. அந்த குடும்பம் அந்த ஸ்கூல் ஹாலில் தான் அந்த சர்ச் ஆரம்பித்தாங்க. நாங்கள் தான் போவேன். அங்கே போய் தான் நான் ஆரம்ப காலத்தில் ஆராதனையில் பங்கு பெறுவேன். இந்த ஸ்கூல் ஹாலில் நடக்கும். அந்த டைமில் நாங்கள் ஒரு 4-5 வாலிபர்கள் நம்ம இந்த ஊழியத்தை செய்யலான்னு சொல்லி நான் சென்னையில் பல இடத்துல இந்த ஊழியம் நடைபெற்ற அந்த நாட்களில் நிறைய கிராமங்கள் பட்டண ஊழியம் நடந்தது. இப்போ அந்த ஊழியம் மறக்கப்பட்டு போன மாதிரி தெரிகிறது. இப்போ நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மாவட்டத்தில். என்னென்னு சொல்கிறேன் கவனிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த 75 வருஷத்தில் 4-5 வாலிபர்கள் நாங்கள் போய் சர்ச்சில் தங்கிடுவோம். அந்த ஸ்கூல்லேயே போய் படுத்துருவோம். தங்கிட்டு அதிகாலை 4 மணிக்கு எழும்பிடுவோம். காலையில் எழும்பி முகலாம் கழுவி பல்லு விளக்கி ஃப்ரெஷ் ஆகி கொண்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புவோம். என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தெருவா போய் வசனத்தை சொல்லுவார். அதான் அதிகாலை பிரசங்கம். வேறு பிரசங்கம் கிடையாது. ஒரு தெருவில் போய் நிற்போம். நாங்கள் 5 பேர் ஒரு தெருவில் போய் நிற்போம். நின்றா இப்போ மெகாஃபோன்லாம் வந்திருக்குது. நம்மளுக்கு காமிக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க மாடலுக்கு. ஆனால் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி மெகாஃபோன் கூட எங்களுக்கு கிடையாது. குழாய் இருக்குல்ல, அப்படியே இந்த குழாயை வச்சு அப்படி பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வசனம் சொல்லுவோம். சத்தமாக சொல்லுவோம் வசனத்தை. தெருவில் நின்று அந்த கடை கேட்குற மாதிரி கர்த்தருடைய வசனம் ஒரு 4-5 வசனம் சொல்லுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த மாதிரி வசனங்களை சொல்லுவோம். ஒரு தெருவில் 4-5 வசனம் சொல்லுவோம். அப்புறம் அடுத்த தெரு, ஒவ்வொரு தெருவாக சொல்லுவோம். யாருங்க கேட்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நாட்களில் இந்த டிவி, இந்த செல்ஃபோன் ஒன்றுமே கிடையாதுல்ல. 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அன்றைக்கி அந்த காலத்தில் கேட்டு பாருங்கள், 9 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிற எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்போ தான் இதெல்லாம் வந்த பிறகு நடுராத்திரி ஆகிறது. அப்போ தூங்கிட்டா விடிகிற காலை எழுந்து கொள்வாங்க. நிறைய பேர் எழுந்து வெளியே வர மாட்டாங்க. 4 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும். படுக்கையிலே புரண்டுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி தேவை குறித்த கலக்கம், பல பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண கவலையில் இருப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய பேர் படுக்கையில் அதிகாலையில் எழுந்த உடனே எழும்ப மாட்டாங்க. அதில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க படுக்கையில். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன செய்கிறது. அந்த நாள் பிரச்சனை மனசில் ஓடும். அவங்க சந்திக்கிற போராட்டங்கள், ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போது இந்த வசனம் அவங்களுடைய காதில் போய் விழும். வீடுகளுக்குள்ளே அந்த அவ்வளோ சத்தமாக போய் வசனத்தை சொல்லுவோம். அப்போ உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அந்த வசனம் போனால் அவங்க நினைப்பாங்க, நான் பயந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வசனம், கர்த்தருடைய வசனத்தை விதைப்பது. அப்போ அந்த காற்றில் அந்த வசனம் மிதந்து போய் வீடுகளுக்குள்ளே நுழைய, காதுகளுக்குள்ளே நுழையும். அப்படி சிலர் அப்போ தான் காலையில் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க. சிலர் விடியற் காலையில், அது மாதிரி சிலர் காலையில் டீ கடைக்கு போவாங்க. சிலர் அந்த அதிகாலை நேரத்தில் என்ன நடக்குன்னு எட்டிலாம் பார்ப்பாங்க. நாங்கள் வசனத்தை சொல்லுவோம். ஒவ்வொரு இடமா போய், ஒவ்வொரு தெருவிலையாக போய் வசனத்தை சொல்லுவோம். 6 மணி 6:30 மணி ஆயிரம். சில டைமையும் நாங்கள் முடிக்கும்போது நிறைய பேர் வீட்டுக்கு முன்னால் பெருக்கி தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு கொண்டு இருப்பாங்க. வசனத்தை அப்படியே சொல்லிட்டு வருவோம். அப்போ அப்படியே நாங்கள் பாருங்கள், அந்த சமயத்தில் அந்த அதிகாலையில் சொல்லுகிற வசனம் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சாம் ஜபத்தர் அண்ணன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட பேசும்போது நாங்கள் ஒரு டீமாக போய் தெருவா சொல்லுவோம். கோடம்பாக்கத்தில் மாம்பழ ஏரியாவிலலாம் அவங்க செய்திருக்கிறாங்க. பழைய ஆட்களை கேட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறாரு. இந்த ஊழியத்தை செய்யணும்னு இப்போ நாங்கள் எங்கள் இயேசுடிக்க ஊழியத்தில் எங்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஊழியர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அவங்களெல்லாம் செய்ய வச்சுருக்கேன். இப்போ இந்த மெகாஃபோன் இதை கொண்டு போய் இதை வச்சு வசனம் சொல்லலாம். இந்த பேட்டரி போட்டால் போதும் இதை வச்சு வசனத்தை சொல்ல முடியும். இப்போ எங்கள் பகுதியில் ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி காலையில் வசனத்தை சொல்லுவது. இந்த வசனம் நம்ம பிரபலப்படுத்துவது. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. நல்ல கவனிங்க. வேத வசனத்தை அப்போஸ் நடபடிகள் எடுங்க, எல்லாம் பைபிளில் திருப்புங்க. அப்போஸ்ல நடபடிகள் இருந்து சில வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், நீங்கள் சேர்ந்து வாசிக்கணும். அப்போஸ் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் எடுங்க. வசனம், கர்த்தருடைய வசனம், சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். வசனத்தை ஜனங்க கேட்கும்போது தான் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய வசனம் தான் மக்களுக்குள்ளே கிரியை செய்யும். நான் என்னதான் அழகாக பிரசங்கம் பண்ணாலும் மக்கள் அதை மாற்ற முடியாது, ரசிச்சுட்டு போவாங்க. ஆனால் வசனம் தான் உள்ளத்தில் கிரியை செய்து மன மாற்றத்தை உண்டாக்கும். மதங்களை பற்றி பேசுகிறவங்க எவ்வளோ இருக்காங்க, என்னை விட எவ்வளோ திறமையாக விளக்கமாக பேசுகிறவங்கலாம் எல்லாரும் இருக்கிறாங்க. மனிதனுடைய வார்த்தைகள் மனிதன் கேட்டு ரசிச்சுட்டு போவானே தவிர மாற்றத்தை உண்டாக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்து மாற்றத்தை உண்டாக்கும். இந்த வசனத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அதனால தான் அந்த வசனத்தை சொல்லுவார். பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க.
தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எழுப்புதல் வரும்போது நடக்கிற முக்கியமான ஒரு காரியம் வசன எழுப்புதல், வேர்டு ரிவைவல், வசன எழுப்புதல். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். அதை நம்ம தான் செய்யணும். அப்போ வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இங்கே பவுலும் பர்னபா 2 ஊழியக்காரரும் சீப்புரு தீவுக்கு போகிறாங்க. ஒரு தீவில் ஊழியம் செய்கிறதுக்கு. அந்த தீவில் பாப்போ பட்டணம் என்ற பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த பட்டணத்தின் அதிபதி, அவன் தான் அந்த பட்டணத்துக்கு அதிபதி, லீடர். அந்த அதிபதி இவங்க மூலமாக நடக்கிறதை கேள்விப்பட்டு வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். பவுலுடைய ஞானத்தை கேட்க ஆசையாக இருக்கல, பர்னபாவுடைய ஞானம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்களாமே அதை கேட்க ஆசையாக இருக்கல, தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன், ஆண்டவர் அறியாத மனிதன் வசனத்தை கேட்க ஆசை. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் வசனத்தை நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் வசனத்தின் மேலே ஆசை உள்ளவங்களா, இப்படிலாம் பைபிளில் இருக்குதா, இப்படிலாம் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு வசனத்தை கவனிக்கிறாங்க. வசனத்தை கேட்க ஒரு ஆசையாக இருந்தான் என்பதாய் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம் பாருங்களா. அப்போஸ்தலர் 13:48 அது புரட்டிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 182வது பக்கம் பாருங்கள். 48வது வசனம், புறஜாதியார், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க வசனத்தை அறிவித்த உடனே அதை கேட்டு புறஜாதியார், இயேசுவை அறியாதவங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க கேட்டு சந்தோஷப்பட்டு அவங்க வசனத்தை மகிமைப்படுத்தினார். ஓ, கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்குதா, எவ்வளோ அருமையான வசனம் சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். 49வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. என்ன பிரசித்தமாயிற்று? கர்த்தருடைய வசனம். வசனம் பிரசித்தமாயிற்று. வசனம் பரவணும், வசனம் பிரசித்தமாக்கணும், வசனத்தை ஜனங்கள் மகிமைப்படுத்தணும். அப்போ வசனத்தை அவங்க கேட்கணும், நம்ம அந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும், வசனத்தை நம்ம அறிவிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வசனத்தை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகளில். இன்னும் 19ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? அப்போ 191ஆம் பக்கம் பாருங்க. 20வது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எவ்வளோ அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டு, சபை விருத்தி அடைந்தது, வசனம் விருத்தி அடைந்து. எந்த சபையில் வசனம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த சபை வளர்ந்து பெருகும். எந்த ஊழியத்தில் வசனம் அறிவிக்கப்படுகிறதோ அது மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். வசனம், கர்த்தருடைய வசனம், அதுதான் பாருங்க, அதுதான் இவ்வளோ பலமாய் மேற்கொண்டது என்பதாய் பார்க்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். இந்த வசனம் என்ன செய்யும் என்பதை வசனத்திலேயே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 188ஆம் பக்கம் பாருங்க. அந்த பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கல நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கை பட்டணத்தில் உள்ளவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் நற்குணசாலிகள் தான். ஆனால் அவர்களை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அந்த விசுவாசிகளை காட்டிலும் பெரோயா பட்டணத்தின் விசுவாசிகள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. தேவனுடைய சுபாவம் இருந்தது, நல்ல குணம் இருந்தது. எப்படி? வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால், வசனத்தினுடைய வல்லமை. அதனால தான் வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். பைபிள் வசனத்தை வாசித்து தியானிக்காமல் இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுபாவம் மாறாது, குணங்கள் மாறாது, நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு உயிர் உண்டு. இந்த வசனம் பேசும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஐயா என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்துக்கு உயிர் உண்டு, அது பேசும், அது வல்லமை உண்டு, அது ஆறுதல் படுத்திவிடும், அது பாவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி விடும். இது ஒரு மனிதனை உயிர்ப்பித்து விடும், பயத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்து விடும். இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு. அதனால தான் இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன். வசனம் இல்லாமல் நான் எதுவுமே சொல்லுவதில்லை, பிரசங்கிப்பதில்லை. இந்த வசனம் தான். அப்போ இந்த வசனத்தில் வல்லமை நான் வெடி செய்கிறது. இந்த வசனத்தை அப்படி ரோட்டில் அதிகாலையில் இப்போ யாரும் கேட்காம அறிவிக்கிறதுனால என்ன நடக்கும்னு நினைப்போம். மூடி பிரசங்கியார்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார். அமெரிக்கா தேசத்தில் எழுப்புதலுக்காக தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அவர் சாதாரண சின்ன கூட்டத்துக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், பெருங்கூட்டத்துக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளை கர்த்தருக்காக அசைத்தவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறாரு. அந்த மூடி பிரசங்கியார் ஒரு நாள் ரோட்டில் போய் கொண்டிருந்தார்.
திடீர்னு ஆவியானவர் பேசினார், மகனை பிரசங்கம் பண்ணி வசனத்தை பிரசங்கம் பண்ணினாராம். அவர் உள்ளத்தில் தெளிவாக ஆண்டவர் பேசணுன்னு திரும்பி பார்த்தார். தெருவில் யாரையுமே காணும், தெருவே வெறிச்சோடி கிடக்குது, எல்லாம் வீட்டுக்கெல்லாம் பூட்டி கிடக்குது, வெளியில் தெருவில் ஆளே இல்லை. இவர் இந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு, யாருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவரே? நீ என் வசனத்தை பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். கண்ணு கட்டின தூரம் ஒரு ஆள் கூட இல்லை, யாரையுமே பார்க்க முடியல. ஒரு ஆள் இருந்து அவர்கிட்ட போய் வசனத்தை சொல்லலாம், யாருமே இல்லையே. ஆவியானவர் திரும்ப ஏவினார், என் வசனத்தை பிரசங்கம் பண்ணு. சரி ஆண்டவரே. ரோட்டில் நின்று சத்தமாக கத்தினார். சத்தமாக வசனத்தை எடுத்து அந்த கர்த்தருடைய வசனத்தை சொல்லி 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 அப்படியே ஒரு 5 நிமிஷம் பேசினார். அவ்வளோதான். யாரையுமே எங்கள் ஆட்களே இல்லை. ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னார், பண்ணிட்டு போனால் ஒரு ஆள் ஓடி வந்தான், பின்னாலே ஓடி வந்தான். எங்கேருந்து நீ வர்றன்னு கேட்டால் அவன் சொன்னான், நான் வீட்டுக்கு மேல்கூரையை ரிப்பேர் பண்ணுகிறவன். அதனால் இந்த வீட்டு மேல்கூரையை ரிப்பேர் பண்ண சொன்னனால அந்த ரிப்பேர் பண்ணி கொண்டு மேல்கூரையில் உட்காந்து அங்கே தூரத்தில் நாங்கள் திடீர்னு என் காதில் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த சத்தம் என் கூட பேசுது. நீங்கள் எதோ சொன்னீங்களா, அது என் கூட பேசுது. அப்போது நான் தானே இருக்கிறேன், இங்கே யாருமே இல்லை. யார் பேசுறதுன்னு கவனித்தேன். நீங்கள் ரோட்டில் நின்று சத்தம் போடுறத பார்த்தேன், அதான் ஓடி வந்தது. என்ன காரியம் யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எனக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்கள். மேல்கூரையில் உட்காந்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஆளுக்கு ஆண்டவருடைய வசனம் தேவைன்னு ஆண்டவர் அறிந்து அந்த வசனத்தை சொல்ல வச்சு அவரை ரட்சித்து விட்டார். நம்ம சாதாரணமாக நினைப்போம், இல்லை ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார். ஒரு சமயம் 12 மணி நேரம் உபவாச நடத்தினால தமிழ்நாடு முழுதும் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஆச்சரியமான சாட்சி என்னவென்றால், ஒரு மைதானத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த ஸ்பீக்கரை வைத்து கூட்டம் நடக்கிறாரு. அந்த சத்தம் வெளியே கேட்டு ஒரு நபர் பாருங்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் ஒரு இந்து நண்பர். அவர் ஒரு பில்டிங்கில், உயரமான பில்டிங்கில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. புது பில்டிங்கில் பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறார். எங்கே உயரமான பில்டிங்கில் இந்த சத்தம், இங்கே ஜெபம் நடத்துகிற சத்தம் அவருடைய காதில் விழுந்தவுடனே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு கவனிச்சார். இது என்ன சத்தம்னு தெரியல, ஒரு மைதானத்தில் இருந்து வருதுன்னா ஒரு வல்லமை அவரை தொட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போன்னு ஒரு ஏவுதல். உடனே பாருங்க, பெயிண்ட் அடித்து கொண்டு வேலையை நிறுத்திட்டு சொல்லிட்டார் கான்ட்ராக்டர்கிட்ட, நாளைக்கு நான் வேலை செய்கிறேன், நான் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி இவர் நேராக வீட்டுக்கு போய், நீங்கள் அதை கதை கவனிக்கணும், வீட்டுக்கு போய் அந்த கூட்டம் பார்த்துருக்காரு. மைதானத்தில் பெரிய கூட்டம், இது கிறிஸ்தவ கூட்டம்னு இவரை தெரிஞ்சிருக்குது. நேராக வீட்டுக்கு போய் மனைவியரை கூட்டிகிட்டு வந்துட்டார். நீ வா, இந்த கூட்டத்துக்கு போகணும். எதுக்குங்க, அது கிறிஸ்தவ கூட்டம். இல்லை, என் உள்ளத்தில் பேசி இந்த கூட்டத்துக்கு போகணும், நீ வா அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தில் உட்காந்துருக்கிறார். காலையில் 9லேருந்து நைட் 9 வரைக்கும் அந்த ஜெபம்ல அது தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதில் அவர் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் யாரையும் எப்பொழுதும் எப்படியும் சந்திக்கலாம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அந்த அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னங்க ஆச்சரியமாய் தேவன் கிரியை செய்கிறார். நம்ம வேலை வசனத்தை விதைக்கணும், வசனத்தை சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, கையினால் நான் வசனத்தை எழுதி வச்சு நான் போய் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன். அது ஒரு ஊழியம். அந்த வசனம் அவங்களோட பேசும், கர்த்தருடைய வசனம். அப்போது இந்த டான் ப்ரீச்சிங் என்பது அதிகாலையில் வசனத்தை சொல்லுவது, தெருவாக சொல்லுவது. இப்போ அதுதான் நாங்கள் செய்து. இப்போ எங்கள் பகுதியில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இந்த மெகாஃபோன் இதை வச்சு 2-3 சைஸ் இருக்குது, இதெல்லாம் குறைந்த விலை கிடைக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த விலையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே நிறைய காசு ஆகுமோன்னு ரொம்ப சிம்பிள், எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பகுதியில் கிராமத்தில் நீங்கள் தெருவாக டெய்லி போய் ஒரு 1/2 மணி நேரம் வசனம் சொல்லுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் வசனம். என்ன வசனம் சொல்கிறது? ஒரு மாடல் வசனம் நான் எழுதியிருக்கிறேன் 5 தலைப்புகளில். நாங்கள் அந்த காலத்தில் இதை தான் சொல்லுவோம் பாருங்கள். ஒரு 5 அதிகாலை பிரசங்கத்துக்கு முதல்ல சமாதானம், இளைப்பாறுதல். என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு தான் சொல்கிறாருன்றதை தெளிவாக சொல்லணும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். பாவம் செய்கிற துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கின இயேசுவின் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இது சமாதான இளைப்பாறுதலுக்கான வசனம். ஒரு 4-5 வசனம், எல்லாமே வசனம். அங்கே சொல்ல தேவையில்லை, வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இடம் அந்த இதெல்லாம் சொல்லணும் தேவையில்லை. அது மாதிரி கவலைப்படாதீர்கள். நிறைய கவலையில் இருப்பாங்கல்ல, பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள்
இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். உங்கள் வழிகளை இயேசுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு தெருவில் நின்று இந்த 5-6 வசனத்தை சொல்லுவார். அதே மாதிரி ஆண்டு கடவுள் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கு. பாவ மன்னிப்பு, நிறைய பேர் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், அப்புறம் மனம் திரும்புதலை பற்றி. இப்படி 5 இயேசுடைய 2ஆம் வருகை. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அதெல்லாம் சொல்லி நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த மாதிரி இது 5 தலைப்பில் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஆனால் இதே மாதிரி நீங்களும் அந்த காலை நேரத்தில் போய் நீங்கள் பயப்படுத்துகிற செய்தியை சொல்லிடக்கூடாது. நீ அழிஞ்சு போவ, நரகத்துக்கு போயிடறான்னு. காலையில் ஒரு நல்ல செய்தியை கேட்க அவங்க விரும்புவாங்க. அதனால நீங்கள் காலையில் போய் அந்த ஊழியத்தை செய்யும்போது சரியான வசனத்தை செலக்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி கோர்வையாக சொல்லணும். சம்மந்தம் இல்லாமல் உழத்திட்டு வரக்கூடாது. அதுக்கு சம்மந்தம். நீங்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கோர்வையாக இருக்கும். 1 அப்படி கரெக்டாக அந்த வசனம் போய் உங்களுக்கு ரீச் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். உட்காந்து ஜெபம் பண்ணி எழுதி. நான் 5 தலைப்பில் எழுதியிருக்கிறேன். இல்லை அந்த காலத்தில் நான் பிரசங்கம் பண்ண அனுபவங்கள் அதை வச்சு தான் எழுதி. இப்போ நாங்கள் இது மாதிரி இந்த பகுதியில் நிறைய பேர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் வசனம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் காலையில் பஜாரில் டீ குடிக்க ஆட்கள் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது நின்று கேட்பாங்க வசனத்தை. அந்த வசனம் அவங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும். அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சில காலையில் போய் சொன்னால் சில டிஸ்டர்ப் பண்ணி நினைப்பாங்களே. நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் கிராமங்களில் குடு கொடுக்க வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சுக்கிட்டு குடு கொடுப்பக்காரன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறகு அவன் சொல்ல அந்த வீட்டில் ஒரு மரணம் வரப்போகுது, இந்த வீட்டில் ஒரு காரியம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போதும்பா, ஒரு வீட்டில் மரணம் நடக்க போதும்பா. சிலருக்குள்ள பயத்தை உண்டாக்கிறோம். அது மாதிரிலாம் சாஜா அந்த குடு கொடுக்க சொன்னது பயத்தை உண்டாக்கி விட்டது. அது ஒரு குறி சொல்லுகிற ஆவி. நம்ம சொல்றது கர்த்தருடைய வசனம். அது உயிர்ப்பிக்கும். அது பயத்தை கொடுக்காது, உயிர்ப்பிக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த நம்பிக்கையை கொண்டு வரும், அவங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி வார்த்தைகளை அதிகாலை நேரத்தில் சொல்லணும். அதிகாரத்தில் நேரத்தில் நீங்கள் அவங்கள ஒரு சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், அந்த மாதிரி வசனத்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். இப்படி கூட ஆண்டோடைய வசனம் இருக்குதான்னு அவங்க தேற்றப்படுவாங்க, தொடப்படுவாங்க. அந்த இடம் போல பஜாரில் போகிறீங்க, நிறைய டீ குடிக்கிறாங்க, அது சொல்ல மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவ வழிகளை விட்டு. அந்த வசனம் இடத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர் கைட் பண்ணுவார். ஜெபத்தோடு செய்யணும். நீங்கள் தவறான வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது, சொந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஒன்லி வசனத்தை மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் அங்கே போய் வேறு பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது. வசனத்தை அப்படியே சொல்லணும், அவ்வளோதான். வேறு உங்களுக்கு நீங்கள் எடுத்து பிரசங்கெல்லாம் அதிகால நேரத்தில் போய் பண்ணிக்கிட்டு 1/2 மணி நேரம்லாம் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு வசனத்தை ஒரு தெருவில் சொல்லணும், அடுத்த தெருவுக்கு போயிடணும், அவ்வளோதான். அங்கே உட்காந்து நீங்கள் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சேன்னு உங்கள் பாட்டில் உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. கவனம். ஆண்டோடைய வசனத்தை சரியாக நீங்கள் சொல்லி ஜபத்தோடு செஞ்சீங்கன்னா அது மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே போகும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த வசனத்தை சொல்லலாம். அதிகாலை பிரசங்கம் இந்த மாதிரி இந்த 5 தலைப்பு வசனம் தேவைன்னா கூட எங்களுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த வசனத்தை நீங்கள் வைத்து கொள்ளலாம், அப்படி வசனத்தை அறிவிக்கலாம். இது மாதிரி மெகாஃபோன்லாம் ஈஸியாக கிடைக்கிது. இப்போ நீங்கள் அது கொஞ்சம் விலைக்கு கிடைக்கிது, நீங்கள் வாங்கி அதை வைத்து பயன்படுத்தி செய்யலாம். வாலிபர்கள் முக்கியமாக வாலிப தம்பிமார் நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யலாம். அந்த காலத்தில் டீமாக எழும்பி 75 அந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. எல்லா கிராமத்தில் பட்டணத்தில் எல்லா வசனங்கள் அப்படி விதைக்கப்பட்டது. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. திரும்ப செய்யணும். ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்ப செய். என் ஆண்டு சொன்னபடி இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால நல்ல கிரியைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். சரியா? அதை செய்யணும். அடுத்தது இது அதிகாலை பிரசங்கம். அடுத்தது தெரு பிரசங்கம், அதாவது ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங். கிராமத்தில் பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது, இந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பது. இதை குறித்து நாளை தினத்தில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த தெரு பிரசங்கம் எப்படி செய்யணும், இந்த தெரு பிரசங்கத்துக்கு ஏன் நம்ம செய்யணும் என்பதெல்லாம் வேத வசனத்தோடு வைத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இயேசு கிராமந்தோறும் பட்டணந்தோறும் போய் பிரசங்கித்தார். லூக்கா 8:1 பார்க்கிறோம். நற்செய்தியை இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்தார்.
அதே மாதிரி பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர் 8:25 வாசித்தா சமாரியருடைய அநேக கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:5 வாசிக்கும் போது பிலிப்பு சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் இயேசுவை குறித்து ஒவ்வொரு பட்டணமாய் அவன் அறிவித்தான். அப்போஸ்தலர் 8:38-40 பார்க்க முடியும். அது மாதிரி விசுவாசிகள் சீஷர்கள் அப்போஸ்தலர் 8:4 சிதறி போனவர்கள் எங்கும் திறந்து சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்போ பாஸ்டராக இருந்தாலும் அறிவிக்கணும், சுவிசேஷகனாக இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லணும், விசுவாசியாக இருந்தாலும் சுவிசேஷம் திருப்பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கிறாரு. நாளைக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன், எல்லாரும் சொல்லணும். ஏன் இதை சொல்லணும் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அவங்களை குறித்து ஒரு கைப்பிரதி எனக்கு கிடைத்தாரு. அதில் 1963 வெளியிடப்பட்ட ஞான தீபம் என்கிற அவருடைய புஸ்தகத்தில் விவேகானந்தர் இயேசுவை பற்றி சொன்ன காரியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறாரு. இது வாசித்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆச்சரியமாக இருந்தார். அந்த ட்ராக்ஸில் வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். சிலதை வாசிக்கிற நீங்கள் கவனிங்க. இயேசுநாதர் 12 செம்படவரை விட்டு சென்றார். எனினும் அந்த ஒரு சிலர் ரோம சாம்ராஜ்யத்தை அதிர்ந்து வெடிக்க செய்து அழித்தனர். அவங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில் ரோம சாம்ராஜ்யமே நொறுக்கப்பட்டு போனது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இவ்வையத்திலே மிக தூய கிறிஸ்தவர்களை தாமஸ் என்னும் சீடர் இயேசுநாதரின் மறைவிற்கு 25 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நிலைநாட்டினார். ஆங்கிலோசாஸ்கன் இனத்தார் தன் உடம்புகளில் வண்ணம் பூசிக்கொண்டு குகைகளில் இருந்து வந்த நாகரிகமற்ற மனிதர்களாக இருந்து வந்தபோது இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் 30 லட்சம் பேர் ஆவர். இது ஞான தீபம் புஸ்தகத்தில் சுடர் 1 பக்கம் 409 எழுதப்பட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இந்தியாவிற்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்கள் வேண்டும். பாருங்க, விவேகானந்தர் அதாவது எழுதிய ஞான தீபம் என்கிற புஸ்தகம் 1963 வெளியிடப்பட்ட புஸ்தகம். அதில் சுடர் 1 பக்கம் 128 129 ஒரு வார்த்தை சொல்றார். கிறிஸ்தவர்கள் இதை கவனிச்சு கேளுங்க. இந்தியாவிற்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்கள் வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க வேணும்ன்றார். 100 கணக்கில் 1000 கணக்கில் அவர்கள் இங்கே வந்து திரளட்டும். கிறிஸ்துவின் தூய வாழ்வின் வரலாற்றை எங்களுக்கு நன்கு எடுத்து ஓதுவீர்களாக. அவர் இயேசு தந்த ஞான நன்மொழி எங்கள் சமூகத்தின் இதயத்தை ஊடுருவி பாயட்டும். இயேசுநாதரை பற்றி ஒவ்வொரு சிற்றூரின் மூலை முடுக்குகளிலும் பிரச்சாரம் செய்யுங்கள். இயேசு சொன்னார் இதைத்தான். அதே தான் பாருங்க விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். மூலை முடுக்கெல்லாம் இந்த இயேசுநாதரின் அந்த காரியங்களை சொல்லுங்க. ஆயிரக்கணக்காக வேணும் இந்தியாவுக்கு. அவர் சொல்றார், 100 ஆயிரக்கணக்காக ஊழியர்கள் வேணும். போய் தெருவா சொல்லுங்க, கிராம சொல்லுங்க. என்னால் அது நற்செய்தி என்பதாய் ஞான தீபம் என்கிற புஸ்தகத்தில் இது ஒரு கைப்பறுதியில் எனக்கு கிடைத்தது. அது மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு தான் நம்ம இயேசுவும் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால இந்த ஆண்டவரை மற்றவங்களுக்கு எப்படியாவது வசனத்தை நம்ம கொண்டு போகணும். அப்போ எப்படி இந்த மாதிரி கிராம ஊழியம் செய்கிறது, தெருப்பிரசங்கம் பண்ணுவது? நிறைய பேருக்கு பயம், பழக்கம் இல்லைன்னு. நான் நாளைக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். வசனத்திலேருந்து, வேத வசனத்திலேருந்து நம்ம பார்த்து இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும், அதுக்கு என்ன செய்யணும், எப்படி ஆயத்தப்படணும், எல்லாவற்றையும் நாளைக்கு அறிந்து கொள்ள போகிறேன். சரியா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்களுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லுவேன், இந்த நற்செய்தியை நான் எல்லாருக்கும் சொல்லணுமே, அது என் மீது விழுந்த கடமை, நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுங்க, என் பயத்தை மாற்றுங்க, எனக்குள்ள தைரியத்தை கொடுங்க, என்னை சுற்றில் இருக்கிறவங்களுக்காவது இந்த நல்ல செய்தியை நான் சொல்லணும். நான் ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, உண்மை ருசித்த நான் உண்மை குறித்து எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வயசான பாட்டியமாக கூட இந்த ஊழியத்தை செய்ய முடியும். ரிட்டையர்டாகி வீட்டில் உட்காந்துருக்க தாத்தாமார் செய்ய முடியும். குட்டி பிள்ளைகள் செய்ய முடியும். குட்டி பிள்ளைகிட்ட ஒரு 10 கைப்பிரதி கொடுங்க, அழகாக 10 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. குட்டி பிள்ளைகள் செய்ய முடியும், வாலிபர்கள் செய்ய முடியும், வாலிப பெண் பிள்ளைகள் செய்ய முடியும். எல்லாரும் செய்யணும். பாஸ்டர்மார் செய்யணும், போதகர்கள் செய்யணும், சபை ஊழியர் செய்யணும், சுவிசேஷர்கள் செய்யணும், அத்தனை பேர் செய்யணும். இந்த சுவிசேஷத்தை நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிவிக்கணும்.
நம்ம சொல்லணும். அதுதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த நற்செய்தி தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இயேசு என்ற நற்செய்தி தான் தீமைகளை வேறறுக்க முடியும். இருளின் ஆதிக்கங்களை அழித்து மக்கள் மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். சாப கிரியைகளை அழித்து ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். இந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை, சுவிசேஷத்தை நம் கையில் வைத்துக்கொண்டு சுயநலவாதிகளாக நாம் இருக்கக்கூடாது. ஆலயத்தில் போய் நாம் மட்டுமே ஆராதித்து சுயநலவாதிகளாய் வாழ்ந்தது போதும். இனிமேல் வெளியில போகணும், மக்களுக்கு சொல்லணும். எவ்வளோ ஜனங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறாங்க. யாராவது ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா என்று. அந்த நல்ல செய்தி உங்ககிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம சொல்லணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரதான கட்டளை நான் நிறைவேற்றணும். இந்த நற்செய்தியை நான் அறிவிக்கணும். எப்படியாவது உம்முடைய வசனத்தை ஜனங்களுக்கு நான் சொல்லணும். இந்த வசனத்தின் ஆண்டவர் அன்புள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அற்புதம் செய்கிறவர் என்று எல்லா மக்களுக்கும் நான் சொல்லணும். எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, பயத்தில் செத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, மன வேதனையில் இருக்கிறாங்கப்பா. இந்த நல்ல ஆண்டவரை நான் எல்லாருக்கும் சொல்லணுமே. என்னை தைரியப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை தூண்டி எழுப்புங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. நானும் உடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், நானும் அறிவிக்கணும். எனக்கு கிருபை தாங்க. அதற்காக என் கால்களை பலப்படுத்துங்க. நான் பக்கத்து தெருவுக்கு போகணும், பக்கத்து கிராமத்துக்கு போகணும். ஆண்டவரே, நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜோமனுங்க தகப்பனே, இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூண்டி எழுப்புவீராக. ஒருவரையும் அமர்ந்திருக்க விடாதிரும். இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல, நற்செய்தியை அறிவிக்க, எல்லாருக்கும் சொல்ல, இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண, இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை எல்லா மக்களுக்குள்ள கொண்டு போக எல்லாரையும் தூண்டி எழுப்புவீராக. ஒருவரையும் அமர்ந்திருக்க விடாதிரும். அவங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை தாரும், வல்லமைகளை தாரும், கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். கர்த்தரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தேவதூதர்களும் செய்ய முடியாத இந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை எங்களிடத்தில் தந்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அதை செய்ய கிருபையும் பலனும் தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.